ஏன் சார் இப்படி பண்ணீங்க? பிரசன்டேஷனை என்ன பண்ண சொல்ற மாதிரி சொல்லிட்டு இப்படிதான் கடைசி நேரத்துல அசிங்கப்படுத்துவீங்களா? இதுக்காக நான் ராத்திரி முழுக்க ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா? என்ன பழி வாங்கணும் தானே என்கிட்ட வேற ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல கொடுத்து படிக்க சொல்லிட்டு இப்போ வேற ஒரு ப்ராஜெக்ட பத்தி பிரசன்டேஷன் கொடுத்திருக்கீங்க. நீங்க இப்படி பழி வாங்க நினைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏங்க அவசரப்பட்டு வார்த்தையை விடுறீங்க? என்ன எப்பவுமே தப்பா தான் புரிஞ்சுப்பீங்களா? இல்ல சார், இப்பதான் நான் உங்களை கரெக்டா புரிஞ்சிருக்கேன். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நான் கொடுத்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் வேற, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்க ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் வேற. அதை இங்க பிரசன்ட் பண்ணியிருந்தா எல்லாமே தப்பா இருக்கும். அதுக்காக தாங்க நான் ப்ராஜெக்ட்டை பிரசன்ட் பண்றேன்னு சொன்னேன். சார், அது நீங்க கொடுத்த ஃபைல் தானே, அப்புறம் எப்படி அதுல இருக்கிற ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் மாறும்? முதல் நாள் லெட்டரை வச்சு அசிங்கப்படுத்துனீங்க, இன்னைக்கு ஃபைலை மாத்தி அசிங்கப்படுத்துறீங்க, அப்படிதானே? ஏங்க, நான் கொடுத்த ஃபைல்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்க. சார், தப்பு இல்ல நீங்க பண்ணிட்டு வேற யாரோ பண்ண மாதிரி சொல்லாதீங்க. ஏங்க, நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல. இதை யார் பண்ணாங்கன்னு தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஏங்க மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன மாப்ள, திரும்ப சிஸ்டர் கோவமா போறாங்க? ஃபைல்ல யாராவது லெட்டர் திரும்ப மாத்தி வச்சிட்டாங்களா? ஃபைலையே மாத்தி வச்சிருக்காங்கடா. ஃபைலையே மாத்தி வச்சிட்டாங்களா? என்ன மாப்ள சொல்ற? அன்னைக்கு யாரோ ஃபைல்ல லெட்டர் வச்சதுக்கு ஏன் மேல கோவப்பட்டா. இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஃபைல்ல எல்லா டீடைல்ஸும் மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்கும் நான் தான் காரணம்னு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவமா போறா. எப்போதான் அதெல்லாம் புரிஞ்சுக்க போறான்னு தெரியல. என்ன மாப்ள, உனக்கு எதிராக யார் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க? கம்பெனியவே இப்பதான் வாங்கியிருக்கோம், அதுக்குள்ள உனக்கு யார் இங்க எதிரி இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாப்ள. இவ்வளவு பேர்ல நம்ம யார் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், எல்லாரையும் எப்படிடா சந்தேகப்பட முடியும்? இதை வேற மாதிரி தான் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். மாப்ள, இந்த பிரச்சனையை வளர விடக்கூடாது, சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா சிஸ்டர் உன்னை வெறுத்தாலும் வெறுத்துருவாங்க. அந்த அளவுக்குலாம் போக விட மாட்டேன்டா. அதுக்குள்ளது யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன்.